இங்கே வருகை தந்திருக்கும் அனைத்து தாய்மார்களுக்கும் தந்தைமார்களுக்கும் என் இரத்த பந்தங்களுக்கும் என் உறவுகளுக்கும் மேடையில் அமர்ந்திருக்கும் அனைத்து பெரியோர்கள் தாய்மார்கள் அனைவருக்கும் என் இனிய மாலை தாய்மொழி வணக்கம். இங்கே மேடையில் அமர்ந்திருக்கும் திரு ரீகன் அவர்கள், திரு சுரேஷ் அவர்கள், திரு ரமேஷ் அவர்கள், திரு துரைசாமி அவர்கள், திரு பாபு அவர்கள், திரு பிரபாகரன் அவர்கள், ஸ்ரீமதி அனிதா அவர்கள், ஸ்ரீ கண்ணபுரான் அவர்கள், திரு அயூப் கான் அவர்கள், திரு தாடி பாலாஜி அவர்கள், திரு ஷாபிதா அவர்கள், திரு விஜயராஜ் அவர்கள், திரு ரத்தினம் அவர்கள், ஸ்ரீமதி பிரபாதேவி அவர்கள், திரு சங்கர் அவர்கள், திரு ஆல்பர்ட் அவர்கள், திரு ஆறுமுகம் காரைக்காலிலிருந்து வந்திருக்கும் அப்துல் பாஷித் அவர்கள், ஸ்ரீ முருகானந்தம் அவர்கள், திரு பிரகாஷ் அவர்கள், திரு மதன் அவர்கள், ஸ்ரீ குமரன் அவர்கள், திரு அப்துல் வஹாப் அவர்கள், ஸ்ரீ சண்முக பிரியா அவர்கள், ஸ்ரீ சரணபவன் அவர்கள், திரு ராகவ் அவர்கள், பிரபாகரன் அவர்கள், திரு ரவிராஜ் அவர்கள், திரு மணிமேகலை அவர்கள், ஜெய்தீபன் அவர்கள், வெற்றி வீரன் அவர்கள், ஸ்ரீமதி ஆனந்தி சந்திரன் அவர்கள், திரு சிவராம் அவர்கள். இந்த தாய்மொழி மாநாடு எதற்காக நடத்தணும் என்றால், எங்களோட கட்சியோட முதல் மாநாடாக இருக்கணும். அது ஒரு அர்த்தமுள்ளதாக இருக்கணும். ஏன்னா தாய்மொழிங்கிறது அவங்கவுங்களோட மொழி, அவங்கவுங்களோட தாய்மொழி அவங்களோட பெருமைக்கான ஒரு விஷயமானது. அது எந்த மொழி ஆனாலும், அது ஃப்ரெஞ்சாக இருக்கலாம், தமிழாக இருக்கலாம், மலையாளமாக இருக்கலாம், கன்னடமாக இருக்கலாம், தெலுங்குவாக இருக்கலாம், லாட்டினாக இருக்கலாம், கிரேக்கமாக இருக்கலாம், அரபிக்காக இருக்கலாம். இந்த அனைத்து மொழிக்கும் வணக்கம் தெரிவித்து, ஒரு மரியாதையை தெரிவித்து, அனைத்து நபர்களோட தாய்மொழியும் இங்கே வணங்க வேண்டும் ஒரு நல்ல நோக்கத்தில் தான் இந்த மாநாடு ஒரு அரசியல் மாநாடாக இருக்கக்கூடாது, ஒரு பொது மாநாடாக இருக்கணுங்கிற நோக்கத்தில் தான் அதை ஆரம்பித்தோம். ஏன்னா இந்த தினம் எதற்காக உலக தாய்மொழி மாநாடு, தாய்மொழி தினம் என்று அழைக்கின்றார்கள் எதனால், பங்களாதேஷில் அவங்க நாட்டு மொழிக்காக ஒரு போராட்டம் நடக்கின்றது. அது அவங்களோட தேசிய மொழியாக ஆக்கணுங்கிறதுல ஒரு போராட்டம் நடக்குது. அந்த நடந்த பிரச்சனையில் அவங்களுக்குள்ள நடந்த அந்த இழப்பு, இதெல்லாம் சேர்ந்து தான் இந்த இழப்பை நினைவு கூர்ந்து இதை மறக்கக்கூடாதுன்னு சொல்லி அனைத்து தாய்மொழிக்காக உலக தினமான இன்று. சரி, இதில் என் தாய்மொழி அது தமிழ். அந்த தமிழையும் இந்த மேடையிலே பெருமை சேர்த்த விதமா எங்களோட கட்சியோட கொள்கை தலைவர்கள், எல்லா கட்சியிலையும் பார்த்தோம்னா இன்னைக்கு குறுகிய ஒரு 100 வருஷமோ 200 வருஷமோ தலைவர்களை தான் எடுத்து சொல்லுவாங்க. பட் இந்த மாநாட்டு மூலியமாக நமது முன்னோர்களான பாண்டியர்கள், சேரர்கள், சோழர்கள், பல்லவர்கள், இவங்கெல்லாம் இன்னைக்கு இல்லைன்னா நம்மளோட மொழியாக இருக்கட்டும், நம்மளுடைய அடையாளமாக இருக்கட்டும், நம்மளோட வாழ்க்கை தரமாக இருக்கட்டும், உணவாக இருக்கட்டும், மருத்துவமாக இருக்கட்டும், கல்வியாக இருக்கட்டும், ஞானமாக இருக்கட்டும், இலக்கியமாக இருக்கட்டும், வானியல் அறிவாக இருக்கட்டும், தெய்வத்துடைய அனுகிரகங்களாக இருக்கட்டும், கோயிலாக இருக்கட்டும், இது எல்லாமே நம்ம முன்னோர்கள் சித்தர்கள்லாம் இதெல்லாம் நம்மளுக்கு என்றைக்கோ காட்டிட்டு போயிட்டாங்க. இந்த விஷயத்தெல்லாம் மறைக்கப்பட்டுடுச்சு. ஒரு காலங்காலமாக அதை பற்றி நிறைய சொல்லாமல் நம்மளை ஆண்ட
வெள்ளைக்காரர்களாக இருக்கட்டும், வெளிநாட்டுக்காரர்களாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் வந்து நம்மளோட இனத்தையும் நம்ம மொழியும் அழித்து தான் நம்மளை வந்து நம்மளே நம்ம வந்து ஒரு இலக்காரமாக நம்மளே நினச்சிக்கணும். அப்போ தான் வந்து நம்மளோட மொழியை வந்து நம்ம மதிக்க மாட்டோம், நம்மளோட சிந்தனைகளை வந்து நம்ம மொழியாக சிந்திக்க மாட்டோங்கிற ஒரு நோக்கத்தில் தான் பண்ணாங்க. நானே சின்ன வயசில் இருக்கும் போது தமிழில் பேசினா, எங்கள் இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்கும்போது தமிழில் பேசினா அது ஒரு இலக்காரமாக நினைப்பாங்க. அதுக்காக ஃபைன்லாம் கூட போடுவாங்க. அப்போல்லாம் நம்ம தாய்மொழியோட பெருமை நம்மளுக்கு தெரியவில்லை. இப்போ வந்து நம்மளோட முன்னோர்கள் பற்றி இவங்க அவங்களுடைய உயிரை தியாகம் செஞ்சு அதுக்காக எவ்வளோ பேர் எவ்வளோ தியாகங்கள் செஞ்சு இந்த இடத்துக்கு வந்திருக்காங்கிற ஒரு நினைவு கூர்ந்தமாக தான் இந்த மாநாடையும் நாங்கள் நினச்சோம். அதே மாதிரி இந்த மாதம் பார்த்திங்கன்னா நம்ம முன்னோர்கள் வந்து மொழிக்காக 400க்கும் மேற்பட்டோர் வந்து இந்திய இராணுவத்தால் சுட்டு கொல்லப்பட்டாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே காங்கிரஸ் ஆட்சி நடந்துகிட்ருக்கு. இப்போ இருக்கிற திரு வைத்தியலிங்கம் அவர்களோட அப்பா தான் அந்த காலத்தில் சிஎம்மாகவும் இருந்தார். அப்போ வந்து இங்கே இருக்கிற மக்களை வந்து துன்புறுத்தி மொழிக்காக வந்து நம்ம வந்து குரல் கொடுத்தோம். அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக இந்தி திணிப்புங்கிற ஒரு நோக்கத்தில் வந்து இதை எல்லாருமே கட்டாயப்படுத்தணுங்கிற ஒரு சூழ்நிலையில் அனைவரும் பாதிக்கப்பட்டாங்க. ஸோ இந்த மாதம் வந்து அவங்களுக்காக ஒரு நினைவாக நடத்தணுங்கிறதுக்காக தான் இந்த தாய்மொழி மாநாடு. இது நம்ம ஊரில் மட்டும் இல்லை, தமிழர்கள் மட்டும் இல்லை, இது வந்து மலையாளம், கன்னடா, தெலுங்கு, ஒரிசா, ஒடியா, வெஸ்ட் பெங்கால், பெங்காலி அனைவரும் இதை அவங்க தாய்மொழி காக்கிறதுக்காக உயிர் தியாகம் செஞ்சுருக்காங்க. அப்போ நடந்த இந்த காங்கிரஸ் ஆட்சி கூட எதிராக போராடி இந்த திமுக வந்து எதிர்த்து இதை நம்பி தான் இதை வச்சு தான் போராட்டமே செஞ்சாங்க. கடைசியில் இன்னைக்கு இரட்டை வேடம் போட்டு அவங்களோட சுயநலத்துக்காக இன்னைக்கு கூட்டணி வச்சு இந்த மொழியாக இருக்கட்டும், இந்த இனத்துக்காக ஒரு மிகப்பெரிய துரோகத்தை செஞ்சுருக்காங்க. அதே மாதிரி நம்ம இலங்கையில் நடந்த துரோகத்தையும் நம்ம மறந்துட முடியாது. அந்த மக்கள், நம்ம இனத்தை சேர்ந்த நம்ம மக்கள் படுகொலை செஞ்ச போது யாரும் அதை தட்டி கேட்க முடியலை. இருந்தவங்க, பதவியில் இருந்தவங்க கேட்கலை. அவங்களோட பதவி பறி போயிடுங்கிற ஒரே நோக்கத்தினால அதை விட்டுட்டாங்க. இப்போ நம்ம முன்னோர்கள் பற்றி பேசணுன்னா, லெமோரியோ காண்டினென்ட்னு சொல்லி நம்ம குமரி கண்டம், நம்மளோட மூதாதைகள் வந்து இங்கேருந்து தான் ஆரம்பிக்கிறாங்க. நம்மளோட பாண்டியன் மன்னர்கள் ஆண்ட அந்த தென்மதுரையாக இருக்கட்டும், தொல்காப்பியமாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து இந்த சங்க இலக்கியங்கள்லாம் நம்ம இங்கே நடக்கிற விஷயங்களை, குமரி ஆறு பகுதியில் நடக்கிற விஷயங்கள் தான் சொல்கிறாங்க. அது வந்து ஒரு பெரிய கடல் சீற்றத்தால் அது அழிக்கப்பட்டுச்சு. அழிக்கப்பட்ட போது நம்ம ஒரிசா பாலு ஐயான்னு ஒருத்தர் இப்போ மறைந்துட்டார், அவர் இருந்தார். அவர் வந்து தான் கோர்ட்டில் கேஸ் போட்டாங்க. இந்த மாதிரி ஒரு விஷயமே இல்லை, கடலுக்குள்ளே இப்படி ஒரு விஷயம் இல்லைன்னு சொல்லி போராடினாங்க. அதுக்காக அவர் வந்து நீர்மூழ்கி சம்மரின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி கமர்ஷியலாக யூஸ் பண்ணுற சம்மரின் மூலிமா போய் அதை ஆதாரங்கள் எடுத்து, வீடியோஸ் எடுத்து, இந்த மாதிரி ஒரு இடம் இருந்துச்சு, இப்படி ஒரு மக்கள் வாழ்ந்தாங்கிறதுக்கு இன்றைக்கி ஆதாரத்தோடு ப்ரூவ் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி நம்ம சேரன் மன்னர்களாக இருக்கட்டும், நம்ம கண்ணகி அவங்கள பற்றி, மூதாட்டியை பற்றி தப்பாக பேசின ஒரு புலவரால் ஒரு மன்னர் அதை தப்பாக அதை தப்பாக இலக்கணமாக பேசினாங்க. அதுக்காக இங்கேருந்து இமயமலை வரைக்கும் போய் அவர் அந்த இமயமலையில் இருக்கிற ஒரு கல்லை சுமங்க வச்சு அந்த கல்லை கொண்டு வந்து அவங்களுக்கு சிலை கட்டினாங்க நம்ம ஊரில். அதே மாதிரி சோழர்களாக இருக்கட்டும், கரிகால சோழன் வந்து கல்லணை, இது வரைக்கும் பழமையான, உலகத்திலே மிகப்பெரிய பழமையான ஒரு கல்லணையானா அது நம்ம கரிகால சோழன் கட்ட கல்லணையை தான். ராஜராஜ சோழன் கட்ட இன்றைக்கி வரைக்கும் பெருமுடையார் கோயில் வந்து இன்றைக்கும் அது நிற்கிற நிலைமை வந்து ரொம்ப அழகாக பிரமிப்பமாக இருக்கும். அதுலேயும் தமிழ் எழுத்துக்கள் வடிவத்தில் தான் அவர் வச்சிருக்காரு. ராஜேந்திர சோழனாக இருக்கட்டும், இந்த நாட்டை
அந்த காலத்திலே வந்து 50க்கு மேலே நாடுகளை வந்து அவர் கட்டமைப்பில் வச்சுருந்தாருன்னு சொல்கிறாங்க. நேவி பேஸ் நம்மகிட்ட தான் இருந்தது. அதே மாதிரி பல்லவர்களாக இருக்கட்டும், இங்கேருந்து சைனா வரைக்கும் போய் நம்மளோட தற்காப்பு கலையை வந்து மார்ஷியல் ஆர்ட்ஸ்ன்னு சொல்லி குன்ஃபுவா அது இன்றைக்கி உருவெடுத்திருக்கிறது வந்து பல்லவர்கள் காலத்தில் நடந்த விஷயம். இந்த மாதிரி சொல்லிகிட்டே போகலாம். எங்களோட கொள்கை தலைவர்கள் அதில் வந்து திருவள்ளுவர் வந்து நாங்கள் அவருக்கு எந்த ஒரு சாயமும் பூசாமல் அவர் வெள்ளையாக மாற்றி வச்சுருந்தாங்க. அதை நாங்கள் அவர் எப்படி இருந்தாரோ அப்படியே வந்து காட்டியிருக்கோம். அதே மாதிரி கவிஞர் பாரதியார், பாரதிதாசன், ஐயா சுபாஷ் சந்திர போஸ் யாருமே அவரை வந்து அவ்வளோ சீக்கிரம் மறந்துட்டாங்க. எப்பவுமே அழுகிற குழந்தைங்க தான் பால் கிடைக்குன்னு சொல்லுவாங்க. என்றைக்குமே சுதந்திரம் வந்து அவ்வளோ சுலபமாக நம்மளுக்கு கிடச்சிடல. அவருக்கு அன்றைக்கி ஆரம்பித்த அந்த ஒரு நெருப்பு தான் இன்றைக்கி வெள்ளைக்காரனில் வந்து ஓட விட்டு காட்டின ஒரு பெரிய ஒரு போராட்டம். அதுபோக டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்களாக இருக்கட்டும், சின்ன வயசுலேருந்து அவர் தான் வந்து விஷன்ங்கிறது என்னன்னு சொன்னார். ஒரு 2020 நம்ம வல்லரசு நாடாக ஆகணும்னு சொல்லி இளைஞர்களுக்கெல்லாம் ஊக்குவிச்சார். அதுபோக நம்மளோட அனைத்து கொள்கை தலைவர்களையும் குயிலி அவங்களாம் வந்து உலகத்திலே முதல் சூசைட் பாம்பருங்கிறத கற்றுக் கொடுத்தாங்க. ஸோ இந்த மாதிரி எங்களோட கொள்கை தலைவர்கள் எல்லாம் நம்ம ஒரு வித்தியாசமான ஒரு விதத்தில் நம்ம பண்ணணுங்கிற ஒரு நோக்கத்தில் செஞ்சோம். சரி, இந்த கட்சியோட நோக்கம் என்ன, இதோட ஃப்யூச்சரோட எதிர்பார்ப்பு என்னங்கிற ஒரு கேள்வியாக இருக்கும்போது தான் நமக்குள்ளே ஒரு ஆசை இருந்தது. ஏன் நம்ம ஊரும் ஒரு சிங்கப்பூரா, ஒரு துபாயா, ஒரு ஹாங்காங்கா ஏன் மாறக்கூடாது? இங்கே இருக்க மக்களோட வாழ்வாதாரம் ஏன் உயரக்கூடாது? ஒரு குடிநீர் கூட இந்த மக்களுக்கு வந்து இன்றைக்கி ஒரு நிம்மதியாக ஒரு குடிநீர் கூட குடித்து மக்கள் அன்றைக்கி என்னோட தொகுதி போய் பார்க்கும்போது தண்ணியில் வந்து புழு வந்து குடிநீரில் கலந்துருக்குன்னு சொல்கிறாங்க. இப்படிலாம் இருந்து நம்ம இவ்வளோ நாள் சுதந்திரம் கிடச்சி நம்மளுக்கு அது ஒரு அர்த்தமே இல்லாமல் இன்றைக்கி வந்து இருக்கிற ஒரு சூழ்நிலையாக மாறி போச்சு. ஸோ இதுக்காக நாங்கள் என்ன நடவடிக்கை எடுத்திருக்கோன்னா, சிங்கப்பூர்லேருந்தே ஒரு 187 வருஷம் ஆர்கிடெக்ட், அந்த கம்பெனி தான் வந்து சிங்கப்பூரே டிசைன் பண்ண கம்பெனி. ஸோ அந்த சிங்கப்பூர் வந்து எப்படி இருந்துச்சு, அதை எப்படி அவங்க மாற்றினாங்க, அந்த மாற்றத்துக்கு வந்து எதெல்லாம் துணை போச்சோ அவங்களே இங்கே நாங்கள் வர வச்சு அந்த இப்போ நம்ம புதுச்சேரி வந்து எப்படி நம்ம 2050 வந்து எப்படி மாற்ற போகிறோம், அது வந்து இப்போ இமீடியட்டாக நம்ம என்னென்ன மாற்ற போகிறோங்கிற ஒரு வீடியோவாக ரெடி பண்ணி அந்த பிளான்லாம் போட்டு ஆல்ரெடி எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு. ஒன்ஸ் இந்த எலெக்ஷன்லாம் முடிஞ்சு நல்லபடியாக நம்மளுக்கு எல்லாத்துக்கும் ஒரு ஜெயிச்சு இங்கே ஆட்சி அமைச்ச பிறகு கண்டிப்பாக இந்த மக்களுக்காக நான் நின்று குரல் கொடுத்து இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம கொண்டாந்து இதை நிறைவேற்றி அனைவருக்கும் இந்த பலன் அடையுமாறு நான் செஞ்சு கொடுக்குவேங்கிற உறுதிமொழி எடுத்துக்கிறேன். எல்லாம் கேட்பாங்க, இருக்கிற தொழிலை விட்டுட்டு அரசியல் தேவையான்னு. அப்படி இருந்தும் நம்ம வெளிநாடு போகும்போதெல்லாம் நம்மளுக்குள்ள ஒரு ஆசை இருக்கும், ஏன் நம்ம நாடும் இப்படி ஆயிட முடியாதா அப்படின்னு யோசிக்கும் போது ரொம்ப வருஷமாக நான் வந்து வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகிடலாம் தான் நான் யோசிச்சுட்டு இருந்தேன். அப்படி தோணுச்சு ஒரு நாள், இப்போ சரி நம்ம ஏன் வெளிநாடு மாதிரி நம்ம ஊரை மாற்றக்கூடாது, நம்ம இருக்கிற ஊரையே வெளிநாடு மாதிரி நம்ம எதிர்பார்க்குற மாதிரி இருக்கக்கூடாதுன்னு ஒரு ஆசை வந்துச்சு. அந்த ஒரு ஆசை தான் இன்றைக்கி வந்து
இந்த லட்சிய ஜனநாயக கட்சியோட தொடக்கம். இந்த தொடக்கம் வந்து ஒரு பெரிய சாதனையாக குறுகிய காலத்தில் இன்னொரு 10-20 வருஷத்தில் நம்ம ஒரு சிங்கப்பூர் அளவுக்கு காம்பீட் பண்ணுற அளவுக்கு நம்ம இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பாக இருக்கட்டும், மக்களோட வாழ்வாதாரமாக இருக்கட்டும், கல்வியாக இருக்கட்டும், அனைத்து துறையிலையுமே வேலை வாய்ப்புலேருந்து டெக்னாலஜிலேருந்து எல்லாத்துலேயுமே நம்ம முன்னோடியாக வந்து நம்மளால் முடிஞ்ச நல்ல விஷயங்களை இந்த புதுச்சேரி மக்களுக்கு செய்யணுங்கிறத என்னோட அன்பும் ஆசை வாக்குறுதியும். நன்றி, வணக்கம். நன்றி 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 தலைவர் அவர்களே.